அரசு போக்குவரத்து கழகங்கள் பெரிய அளவுல நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு. இவங்களுடைய கொள்கை முடிவுகள் இந்த இலவச பேருந்துல பெண்களுக்கு கொடுக்கறது, அல்லது தரமற்ற பேருந்துகளை இயக்கியது, தனியாருக்கு ஒரு பக்கம் திறந்து விட்டுட்டு அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்தியது. ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக போக்குவரத்து கழகங்களை பார்த்தாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களை பார்த்தாங்க. ஏன்னா அதிகமான வருமானம் கொடுக்கிற துறையா அது இருந்தது, அந்த நிறுவனம் இருந்தது. ஆனா பிற்பாடு அவங்களுடைய கொள்கை முடிவுகள், திராவிட இயக்கங்களுடைய, திராவிட கட்சிகளுடைய தொடர் கொள்கை முடிவுகள் தவறா இருந்ததுனால அது பெரும் நஷ்டத்துல, லட்சம் கோடிகளை நெருங்கி இது நஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்துல கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த போக்குவரத்து கழகங்கள்ல இருந்து ஓய்வு பெற்ற அந்த ஓட்டுநர்களுக்கோ அல்லது நடத்துனர்களுக்கோ அந்த பணியாளர்களுக்கோ தொடர்ந்து ஓய்வூதியங்களும் ஏராளமான அந்த தொகைகளும் பிடிச்சு வச்சுட்டு அவங்க கொடுக்காம இருக்காங்க. இதுக்கு என்ன பண்றாங்க, அந்த அதை ரிட்டையர்ட் ஆன, அதாவது ஓய்வடைந்த அவர்களுக்கு வந்து வழக்கு போய் போடுறாங்க. இந்த வழக்கு போடும்போது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, அரசு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாங்களும் ஒரு அரசு பணியாளர் தான், அரசாங்கம் மற்ற எல்லா துறைக்கும் கொடுக்குற அதே தொகைகளை, ஓய்வூதிய தொகைகளை எங்களுக்கும் வழங்கணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் போறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு தனியார் நிறுவனம் போலதான், இது வந்து அரசு நிறுவனம் இல்ல, இது வெறும் கழகங்கள் தான், இது வந்து தனித்த ஒரு தனிநபர் நிறுவனம் போல அல்லது வாரியங்கள் போல, இந்த மின்சார வாரியம் இயங்குவது போல வாரியங்கள் போலதான் இது இயங்குது. இதுக்கு வந்து நாங்க அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கிற எல்லா உதவிகளையும் அல்லது எல்லா ஊக்கத்தொகைகளையும் எல்லா ஓய்வூதிய திட்டங்களையும் நாங்க பின்பற்ற முடியாது என்று இவங்க சொல்றாங்க. அப்போ நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புது அரசு கிட்டனா, அப்படின்னா எதுக்கு நீங்க தமிழ்நாடு அரசுன்னு அரசு போக்குவரத்து கழகம் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினோடனே, இந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக, ஏற்கனவே 10-15 ஆண்டுகளாக வெளியே வந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் இவங்களால நிதி நிர்வாகத்தை கையாள முடியாம ஒரு தோல்வி இருந்த இந்த மாடல் அரசு, ஏற்கனவே 4 லட்சம் கோடி கடன்ல அதிமுக அரசு விட்டுட்டு போகும்போது இது இப்ப 10 லட்சம் கோடி நெருங்கிட்டு இருக்கு கடன். அப்ப தமிழ்நாட்டின் கடன் ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு இருக்கும்போது நிதியை கையாள வழி இல்லாம இவர்களை ஏமாற்றுவதற்காக அந்த தமிழ்நாடுங்கிற பேரை எடுக்கிறாங்க. நீதிமன்றம் சொன்னதுனால, தலையிட்டு சொன்னதுனால அதை எடுக்கிறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்திருக்க உண்மை. இந்த உண்மை அந்த ஊழியர்களுக்கும் தெரியல.